ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பால் பாயாசம் ரெசிபி. இது சூடாக சாப்பிட்டா பால் பாயாசம், ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா கீர். இன்க்ரீடியன்ட்ஸ் இது தான், நோட் பண்ணிக்கோங்க. வாங்க ரொம்ப சீக்கிரமாக ரொம்ப ஈஸியாக செம்ம டேஸ்ட்டாக பால் பாயாசம் எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம். பாலை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. பால் நல்லா பொங்கினதுக்கப்புறம் அதை சிம்லே வச்சுட்டு கீப் ஆன், அது பாயிலிங் ஸ்டேட்டில் விட்டுருங்க. நட்ஸ் ஆஸ் பர் யுவர் டேஸ்ட். ஆஸ் யூஷுவல் எல்லோரும் எடுக்கிற உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு பாதாம், முந்திரி, திராட்சை, வாட் எவர் எடுத்துக்கோங்க. நான் அதை வந்து நெய்யில் ஃப்ரை பண்ணணும். அதுக்கு முன்னாடி நெய்யை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. நெய் ஹீட் ஆகிற சைடில் என்ன பண்ண போகிறோன்னா, பாலில் வந்து சீனி கலக்க போகிறோம். இந்த மாதிரி பெரிய கரண்டி, குழம்பு கரண்டியாக எடுத்துக்கோங்க. அதுக்கு நான் 7 ஸ்பூன், அதாவது 1 லிட்டர் பாலுக்கு இந்த ஸ்பூனுக்கு 7 ஸ்பூன் ஜீனி ஆட் பண்ணுறேன். இப்போ ஜீனி கரையிற டைமில் மெல்ட் பண்ணின கீயில் வந்து நான் வந்து சேமியாவை வந்து வறுத்தெடுத்துக்க போகிறேன். நல்லா கோல்டன் ப்ரௌனில் வறுத்தெடுத்துக்கோங்க. நானே கேமராவை ஹேண்டில் பண்ணிவிட்டு நானே எடுத்ததுனால கொஞ்சம் வந்து மெஸ்ஸியாக இருக்கும். நான் இதை ஏர்லி மார்னிங்கே பண்ணேன், அதனால் சன் கிஸ்ட் பாயாசம் ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌனாக நீங்கள் வறுத்து எடுத்து கொஞ்சம் ஆற விட்டுக்கோங்க. இப்போது பாலில் நல்லா சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருந்தா அந்த வெர்மிசெல்லியை ஆட் பண்ணிக்கலாம். இதை சூடாக நீங்கள் அப்படியே சேர்த்திங்க அப்படின்னா பால் இப்படி பொங்கிட்டு நுரைச்சிட்டு வர மாதிரி வரும். அதனால தான் நான் கூல் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு 1.5லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு ஜீனி போட்டுக்கோங்க. அதுக்குள்ளே ஒரு 3 ஏலக்காய், ஏன்னா 1 லிட்டர் பாலுங்கிறனால 3 ஏலக்காய். பால் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் 1 ஏலக்காய் இல்லைன்னா 2 ஏலக்காய். ஏன் வந்து ஜீனியில் போட்டு வந்து நான் அரைக்கிறேன் அப்படின்னா, ஏலக்காய் வந்து வாயில் தட்டுப்படாது. ஒரு நல்ல ஸ்வீட் சாப்பிடும் போது ஏலக்காய் வாயில் தட்டுப்பட்டுச்சுன்னா அந்த ஒரு மாதிரி அந்த ஸ்வீட்டோட இதே கொஞ்சம் நேரத்துக்கு மாறிடும். அதனால் நான் எப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த மாதிரி சீனியில் ஏலக்காய் போட்டு அடித்து திரித்து எடுத்துப்பேன். இது நல்ல ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும். இப்போ நம்ம வெர்மிசெல்லி வறுத்த அதே பாத்திரத்திலே எடுத்து வச்சுருந்த நட்ஸையும் நான் வந்து நெய்யில் வறுத்து எடுத்துக்கிறேன். கொஞ்சம் அடுப்பு மெஸ்ஸியாக இருக்கும், ஏன்னா அது ஏர்லி மார்னிங் நான் வந்து பிளானே பண்ணலை எடுக்கணுன்னுட்டு. பட் எடுப்போம் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துட்டேன். என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸில் வந்துட்டு எல்லோரும் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு காலையிலேயே நான் வந்து அதை செஞ்சேன். ஸோ அடுப்பெல்லாம் நான் க்ளீன் பண்ணலை. ஃபர்கிவ் மீ ஃபார் திஸ். ஓகே, இப்போ ட்ரை நட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா சேமியா பாலில் வந்து கொதிச்சு இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரை பண்ண நட்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரம் லாஸ்ட்லேருந்தே பால் வந்து நம்ம சிம்மிலே வச்சுருக்கிறனால ஒரு மாதிரி க்ரீமி கன்சிஸ்டன்சி கிடச்சிடும். இதுதான் வந்து பால் பாயசத்துக்கு வந்து அடிஷ்னல் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டேஸ்ட்டு, ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ லாஸ்ட்டாக என்ன பண்ணுங்கள், அந்த பவுடர் பண்ணி வச்சுருந்த ஏலக்காய் அண்ட் அந்த சுகரை வந்து நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு அதை லம்ப் இல்லாமல் டிசால்வ் பண்ணிக்கோங்க.
பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை, லம்ப் இல்லாமல் டிசால்வ் பண்ணிடுங்க. ஏலக்காய் ஸ்மெல் வந்து நல்லா உள்ளே கிடைக்கும். நீங்கள் கொதிக்க விட்டீங்க அப்படின்னா வேப்பரைஸ் ஆகிடும். ஸோ ஃபைனலாக இறக்கும் போது மட்டும் இது இப்படி பண்ணிவிட்டு நல்லா லம்ப் இல்லாமல் டிசால்வ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. பாருங்கள், நல்ல க்ரீமி கன்சிஸ்டன்சியில் நமக்கு இருக்குது. இது சூடாக சாப்பிட்டா பால் பாயசம். இதே ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் சில் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா கீர். அவ்வளோதான். பாருங்கள், நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோதான். ஸோ எங்கள் வீட்டில் எப்போவுமே எந்த ஸ்வீட் செஞ்சாலும் ஃபர்ஸ்ட் அதை வந்து நான் கடவுளுக்குன்னு எடுத்து வச்சு, அதாவது சாமிக்குன்னு எடுத்து வச்சுருவேன். இந்த பவுல் தான் வந்து எப்போவுமே எங்கள் வீட்டில் சாமிக்கு வைக்கிற பவுல். இதில் தான் எதுவாக இருந்தாலும் நான் வச்சு படைப்பேன். யூஸ்வலி எதுவுமே வீட்டில் சமைக்கலை, இனிப்பு எதெல்லாம் செய்யலை அப்படின்னா, சமைக்கலை மீன்ஸ் இது ஸ்வீட் எதுவும் நான் செய்யலைன்னா இந்த பவுல் ஃபுல்லாக ஒயிட் ரைஸ் வச்சு அதில் 2 சொட்டு நெய் விட்டு நான் சாமிக்கு வச்சுருவேன். அதுக்கப்புறம் தான் நான் எதுவாக இருந்தாலும் பேக் பண்ணுவேன். பட் இன்றைக்கி பாயசம் செஞ்சனால ஃபஸ்ட்டு கடவுளுக்கு எடுத்து வச்சுட்டு அடுத்து ஹஸ்பண்டுக்கு பேக் பண்ணிட்டேன்.